ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு அதிமுக ஆதரவாளரும் வழக்கறிஞருமான திரு சேலம் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாரன் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சாணக்கியா. வணக்கம் அருண். வணக்கம். டெல்லியில திரு இபிஎஸ் அவர்கள் முக்கிய சந்திப்பை நடத்த இருப்பதாக தகவல்கள், ஏசியங்கள் வந்தது. தற்போது செய்தி வந்திருக்கிறது. நாம் உட்பட பல இடங்கள்ல இது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக, தகவலாக வந்திருக்கிறது. திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார் இபிஎஸ் அப்படின்னு வந்த செய்தி தான் இந்த பேட்டிக்கு இன்றைய தினம் நம்மை தூண்டியிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணின்றது தொடர்ந்து ஒரு விவாத பொருளாக நடக்குமா நடக்காதா, கள்ள கூட்டணியா, ஏன் உடைந்தது அப்படின்னு ஏகப்பட்ட விவாதம் லாஸ்ட் 1.5 வருஷமா போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கு 10-11 மாதங்களே இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் மலர்கிறதா? அருண், நீங்க அறிமுகப்படுத்துறப்ப பாத்தீங்கன்னா அதிமுக ஆதரவாளர் அப்படின்னு அறிமுகப்படுத்துறீங்க, சரிதான். அதே சமயத்துல அவங்க 2 பேரும் கூட்டணியில இருந்தாங்களா இல்லையா அதெல்லாம் தாண்டி கடந்த 2 வருடங்களா பார்த்தா நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படிங்கிற ஸ்லோகனை நான் தொடர்ந்து எல்லா டிவிலையும் சொல்லிக்கிட்டு வருவேன். ஒரு அரசியல் பார்வையாளர், நான் விமர்சகர் அந்த மாதிரி பெரிய எல்லாம் கிடையாதுங்க. நான் ஒரு பார்வையாளர் அப்படிங்கிற அடிப்படையில பாத்தீங்கன்னா, இந்த நாடு சுபிட்சமா இருக்கணும்னா மோடி ஆளணும், தமிழ்நாடு சுபிட்சமா இருக்குன்னா எடப்பாடி ஆளணும் அப்படிங்கிற கொள்கையை நான் உடையவங்க. நீங்க சாணக்கியாவுக்கு தெரியாம தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் நிகழ்வு இருக்குமா? நீங்க ஏதோ தெரியாத மாதிரி 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணுங்கிற மாதிரி பேசுறீங்க, சவள பிள்ளையாட்டம் பேசுறீங்க. சாணக்கியாவுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லைங்க. உண்மைதான். மதியம் ஒரு 3 மணிக்கு சென்றடைந்தவர் நேரா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய டெல்லி அலுவலகம் சமீபத்துல காணொலி காட்சி மூலமா அவரால் திறந்து வைக்கப்பட்ட அலுவலகத்தை பார்வையிட்டு விட்டு மரியாதைக்குரிய திரு தம்பிதுரை அவர்கள் இல்லத்துல தற்போது ஓய்வு எடுத்து வருகிறார். திரு வேலுமணி அவர்கள், தங்கமணி அவர்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்துல டெல்லியில போய் இறங்க இருக்கிறாங்க. நான் அறிந்தவரை, நான் கேள்விப்பட்டவரை, நீங்கள் சொன்ன அவரை 8 மணிக்கு சந்திக்கலாம் என்று எனக்கு தகவல் வந்துள்ளதுங்க. இன்னைக்கு ஒரு 8 மணிக்கு சந்திக்கிறாங்க அப்படிங்கிற எனக்கு தகவல் கிடைச்சிருக்குது அருண். அதாவது இந்த வீடியோ கரெக்டா ஒரு 8 மணிக்கு போடுறோம் அப்படின்னா அந்த நேரத்துல சந்திப்பு நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இருக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆட்சி மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போய் கூட்டணி கடைசியா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கூட்டணி முறிஞ்சு போற அந்த கடைசி இதுக்கு மரியாதைக்குரிய பொதுச்செயலர் திரு எடப்பாடி அவர்களோட நானும் இப்ப டெல்லிக்கு போயிருந்தேன். அந்த 1.25 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் போயிருக்கிறார். ஆனா நான் அறிந்தவரை கூட்டணிக்கான இது நகர்வா அப்படிங்கிறது எனக்கு ஹோசியம் சொல்ல தெரியாதுங்க. முக்கியமா எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி விஜயம் ஒரே ஒத்த லைன்ல சொல்றதுன்னா, சந்தி சிரிக்கும் காட்டாறு தமிழக இந்த ஆட்சியில நடக்கிற அவலங்களை பத்தியும் சட்ட ஒழுங்கை பத்தியும் விலைப்பட்டியல் மாதிரி ஒரு காலை பத்திரிகையில தினமும் வந்துட்டு இருக்கிற கொலை பட்டியல், தமிழகத்தை எவ்விதமான ஆபத்து சூழ்ந்து இருக்குது அப்படிங்கிறத பத்தி ஒரு விரிவான அறிக்கை ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்கிட்ட ஒரு பென்டிரைவ் அவர் கொண்டு போயிருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். அதை ஒட்டிய சந்திப்பாதான் இருக்கும். அதுல அரசியலும் பேசப்படலாம். அதாவது அதுக்குன்னு அரசியல்லாம் இல்லைங்க, நாட்டு நலனை பத்தி மட்டுமே பேசினாங்க அப்படின்னா, அதான் இன்னைக்கு சட்டசபையில முதலமைச்சர் சொன்னாரு, அவர் யாரை சந்திக்க போகிறார் என்று தெரியும், சந்திக்கும் போது இருமொழி கொள்கையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாரு. நான் நம்புறேங்க. ஏன்னா இவரு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டிராமா போட்டார் இல்லைங்களா, இந்த எல்லாம் ரிட்டையர்ட் ஆன கேஸுங்க, தோக்க போற கேஸுங்க, தோத்து போன கேஸுங்க எல்லாம் கூப்பிட்டு இருமொழி கொள்கைக்காக நான் ஒரு இது போடுறேன் டிராமா பண்ணார. அப்ப இவர் என்ன பண்ணாரா, டி.கே. சிவகுமார்ட்ட எப்படியாவது பார்த்து காவேரியில கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு மன்றாடி முதலமைச்சர் கேட்டுக்கிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சேட்டங்கிட்ட, பினராயி சேட்டங்கிட்ட முல்லை பெரியார் அணை எப்படியாவது தீர்த்தரணும், எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப இவர் எப்படி தமிழ்நாட்டுக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டாரோ, இவர் பாடுபட்ட அதே வழியில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருமொழி கொள்கையை பத்தி திரு அமித்ஷா பேசுவார் நான் நம்புறேங்க. ஓகே, நம்ம லாஸ்ட் 1.5 வருஷத்துல பாக்குறோம், கூட்டணி பிரிஞ்சது மட்டும் இல்லாம திமுகவுக்கு இணையா இல்ல அது ஒரு பொட்டு கம்மியா கூட வச்சுக்கோங்களேன், ஆனால் கிட்டத்தட்ட இணையாக பாஜகவை சரமாரியாக விமர்சித்தது அதிமுக.
தீவிரமாக எதிர்த்தது இது திரு அண்ணாமலையோடு நிற்காமல் பாஜகவின் தேசிய தலைமை, பிரதமர் நரேந்திர மோடி, பிரதமர் மோடி அரசின் கொள்கைகள், சிஏஏ போன்ற விஷயத்தையும் நேரடியாக எதிர்த்தது. அப்படி இருக்க இந்த கூட்டணிக்கு மீண்டும் வருவது அப்படின்னு சொல்றது இது எப்படி ஸ்மூத்தா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னொரு விஷயத்தையும் சொன்னதை பார்த்திருக்கோம். இனி எக்காரணம் கொண்டும் பாஜக கூட்டணி கிடையாதுன்னு சொன்ன திரு இபிஎஸ் அவர்கள் மீண்டும் கூட்டணிக்காக டெல்லி செல்கிறார் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் கூட்டணிக்காக டெல்லி போறாருன்னு உங்கள்கிட்ட இப்ப ஏதாவது சொன்னா இல்ல நீங்க ஏதாவது உள்மனசுல இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்படி சொல்லல. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, பொறுப்புள்ள சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரா தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அவலங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி உள்துறை அமைச்சர்கிட்ட போய் அது விஷயமா தான் சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னேன். நீங்க ஒரு விஷயம், நீங்க சாணக்கியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது இல்ல, அரசியல்ல கூட்டணி பிரிஞ்சப்ப பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா 1967 தேர்தல்ல என்னைக்கு மரியாதைக்குரிய மூதறிஞர் பாத்தீங்க அப்படின்னா பிராமணர்கள் எல்லாம் தங்களுடைய பூணூல ஒரு கையால புடிச்சுக்கிட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு இந்த பக்கம் நகர்ந்து போய் ஓட்டு கேட்டதும் திரு ஈவேரா அவர்கள் வாண்டடா காமராஜர் அவர்களுக்காக போய் பச்சை தமிழன் காமராஜுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டப்பயே கொள்கை கூட்டணி அப்படின்னு தமிழ்நாட்டுல ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறது திட்டவட்டங்க. நான் இன்னொரு விஷயத்தையும் புலப்படுத்த உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இனி ஒருபோதும் என் வாழ்நாளில் கூட்டணி, அதாவது பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன மறைந்த மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அவங்க பாத்தீங்கன்னா அதற்கு அடுத்து 2004 வந்த பாராளுமன்ற தேர்தல்ல நாட்டின் நலன் கருதி திரும்ப கூட்டணி வச்சாங்க. அதே மாதிரி திரு வைகோ அவர்கள் போன முறை மக்கள் நல கூட்டணியில இருந்தப்ப அவர் பேசுனதெல்லாம் மத்த கட்சிக்காரன் கேட்டா கூட செலிச்சுக்க முடியாது. அவ்வளோ மோசமா திரு கலைஞர் அவர்களுடைய பர்சனல் லைஃபை பத்தி எல்லாம் பேசி என்னென்னவோ பேசி, திருமாவளவன் பேசாத பேச்சா, என் மகளை சிறையில் அடைத்தவர்களோடு நான் திரும்பி பார்ப்பேனா, திரும்ப கூட்டணி வைப்பேனா அப்படின்னு காங்கிரஸ் பத்தி திரு கருணாநிதி அவர்கள் சொன்னது. திரும்ப 3வது ஃப்ளோர்ல கலைஞர் டிவில ரெய்டு விட்ட உடனே முதல் ஃப்ளோர்ல உட்காந்து மிரட்டி அன்னைக்கு சீட்டு வாங்கி 64 நாயன்மார்களாக இவர்களுக்கு சீட்டு கொடுத்திருக்கோம் அப்படின்னு கருணாநிதி அவர்கள் பிற்காலத்துல சொன்னது. சோ கூட்டணி என்பது எந்த விதத்திலையும் கொள்கைங்கிறது கிடையவே கிடையாதுங்க. அது அப்படி சொன்னோம்னா அது நான் உங்களை கண்ணை மூடிட்டு ஏமாத்துன்னு அர்த்தம். அந்த தேர்தலில் வெற்றி ஒன்றே இலக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் கூட்டணி. ஆனா இந்த ஒரு ஏன் மனமாச்சரியங்கள் ஏற்பட்டது அப்படின்னா நான் அதையும் குறிப்பிட்டு சொல்லணும். உங்க டிவில நிறைய பாஜக நலம் விரும்பிகள் நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த கூட்டணி இந்த விரிசலை நோக்கி போவதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான காரணமா இருந்தார். அவர் தேவையில்லாம லண்டனுக்கு மேற்படிப்புக்கு போறப்ப மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் அனுபவம் என்னன்னு தெரியாம ரொம்ப கீழே இறங்கி அவர் பேசுறது, இதெல்லாம் ஒரு மாறாத வடுவாக அதிமுகவுடைய தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டை நலன் கருதி தமிழ்நாட்டுல ஒரு திராவிட மாடல்ங்கிற பேர்ல எதுக்கு எடுத்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் RN ரவி காரணம், அமித்ஷா தாடிக்காரனோ, மோடி காரணம், இப்படி திசை திருப்பி, அதான் சொல்றேன், ஒரு பிரபல நாளிதழ்ல இன்றைய விலைப்பட்டியல் போடுற மாதிரி கொலைப்பட்டியல் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் சட்டசபையில சொல்றார், தமிழ்நாட்டுல ஆக சிறந்த ஆட்சி போடுது, நல்லா அப்பான்னு கூப்பிடுறாங்க, எல்லாம் மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க, மகிழ்ச்சியோட வாழக்கூடியவர்கள் பட்டியல்ல ஏதோ பாத்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியன் நாடுகள் வரும், அதுல தமிழ்நாடு ஒண்ணு சேர்த்தலாங்கிற அளவுக்கு உண்மைக்கு மாற. நான் ஒரு விஷயத்த நடுவில் ஒண்ணு குறிப்பிட்டு சொல்றேங்க. இந்த விமர்சகர், அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் அவரு வீட்டுல நேற்று நடத்தின தாக்குதல் வன்மையான, கண்டிக்கத்தக்கது. ஒரு மனித குலமே அசிங்கப்பட வேண்டிய ஒரு அவலம் அது. அதான் இவங்க ஆட்சியில மனித மலம் அப்படிங்கிறது சர்வசாதாரணம் ஆயிப்போச்சு. அவருடைய கொள்கையோட நம்ம ஒத்து போறவங்கள அது வேற விஷயம். ஆனால் அவரு இவங்களை கடுமையா விமர்சனம் பண்றாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 குண்டர்களை ஏவி அவங்க துப்புரவு பணியாளர்கள் அவங்களுக்கு ஒரு வேடமிட்டு அவர் வீட்டுல போய் இந்த மாதிரி நடந்திருக்கிறது மனித குல அருவருப்பின் உச்சபட்சம். இத உண்மையாலுமே இவர் சொல்ற மாதிரி சட்டத்துக்கு உட்பட்ட முதலமைச்சரா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்கன்னா, யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஏதாவது வீடியோ போட்டாவோ, பேஸ்புக்ல யாரையாவது ஃபாலோ பண்ணாவோ, ட்வீட் போட்டாவோ நிறைய அதிமுக பாஜக நிர்வாகிகளை நள்ளிரவுல பூந்து ஏதோ பயங்கரவாதிகளை, தீவிரவாதிகளை கைது பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிற வேலையற்ற இவங்க போலீஸ் அவங்க உளச்சான்றபடி நடந்தாங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் மீது நடந்த இந்த தாக்குதலை உடனடியா குற்றவாளிகளை அவங்க கண்டுபிடிச்சு அவங்க கைது பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறப்ப தமிழ்நாட்டுல இவ்வளவு மோசம் 2006-11 அவங்க தந்தை திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சிதான் திமுகவின் உச்சபட்ச மோசமான ஆட்சி அப்படிங்கிற சாதனையை முறியடிக்க அவருடைய தனையன்
24 மணி நேரம் உழைத்து கொண்டு மிக மோசமான ஆட்சி மு.க. ஸ்டாலின் ஆட்சின்னு அந்த சாம்பியன் பட்டத்தை வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கிறப்ப இன்னும் 6 மாத காலம் இருந்தால் தமிழ்நாட்டுல இருக்கிற 8 கோடி மக்கள்ல எத்தனை பேர் உயிரோட இருப்போங்கிற அளவுக்கு 2வது பீகார் அப்படின்னு பேர் எடுக்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கிறப்ப கூட்டணி அப்படிங்கிறது கொள்கையெல்லாம் தாண்டி ஒரு அவசியமாகிறது. ஏன்னா 4 பேர் தனியா நின்னாங்க அப்படின்னா சீமான் ஒரு பக்கமும் திரு விஜய் அவர்கள் ஒரு பக்கமும் பாஜக ஒரு பக்கமும் நினைச்சுதான் அதிமுக வலுவான எதிர்கட்சி, அதிக ஓட்டு வங்கி உள்ள கட்சினாலும் அவங்க ஒரு இன்டாக்டா 10 கோடி 15 கோடி கொடுத்து திருமாவளவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து இன்டாக்டா அவங்க வச்சிருக்கிறப்ப கூட்டணி இல்லாமல் அதிமுக தேர்தலை சந்தித்தால் அவர்களை வீழ்த்துவது சற்று கடினம் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு கூட்டணி ஏற்பட வேண்டும் அப்படின்னு விரும்புறேன். அப்படி ஒரு கூட்டணி ஏற்பட்டால் அது நல்லது. ஆனால் அதை அப்படி ஒரு கூட்டணி ஏற்படுதுன்னா அதை முன்னோக்கிய 2 கட்சிகளும் முடிவெடுத்து தொண்டர்கள் மத்தியில 2 பக்கமும் சில மனக்கசப்புகள் மனக்காயங்கள் இருக்கலாம், அதெல்லாம் தீர்ற மாதிரி அப்பதான் அது ஜெல் ஆகும். இந்த அடிக்கடி இந்த யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்ச வார்த்தை ஜெல் ஆகும், கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும், பிசிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் பாங்களா. அந்த மாதிரி அந்த கூட்டணி விரைவாக ஏற்பட்டால் ஒரு பலமான கூட்டணியாக மாறும். ஏற்கனவே தேமுதிக பாமக போன்ற கட்சிகளை சேர்த்தாங்க அப்படின்னா நான் ஒரு பார்வையாளனா சொல்றேன், குறைஞ்சது இந்த கூட்டணி ஒரு 175 இடங்களில் வெற்றி பெற போகும். ஆனால் அண்ணாமலையின் செயலை பொறுத்து. இதுல அவர் கூட்டணிக்கு எந்த ரெட் பிளாகும் காட்டல, அவர் எந்த இடையூறாகவும் இருக்க மாட்டேன்னு அவர் தலைமைக்கு சொல்லிவிட்டதா நமக்கு நம்ம சாணக்கிய உட்பட பல இடங்கள்ல நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி இருக்க அவர் ஓகேன்றப்போ இது தொண்டர்கள் மத்தியில கிளிக் ஆகுமான்றதான முக்கியமானதா இருக்கு. தொண்டர்கள் மத்தியில எப்பயுமே அதிமுக பாஜக அப்படிங்கிறது ஒரு இணக்கமான ஒரு, ஏன்னா 2 பேருக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2 பேரும் கடவுளை நம்பக்கூடிய கட்சி, தேசியத்தில் நம்பிக்கை உள்ள கட்சி. ஒருபோதும் இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக பேசாம எங்களுக்கு கவர்னர் வேண்டாம், ஆட்டுக்கு தாடி இருக்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு, அடைந்தால் திராவிட நாடு இல்லையல் சுடுகாடு அப்படியெல்லாம் பேசின கட்சி இல்ல அதிமுக. ஏறத்தாழ தேசிய சிந்தனை, நான் ஒரு இந்தியன்கிற அந்த அடிப்படை கொள்கையில ஒத்த கருத்துடைய கட்சி 2மே. அதனால 2 கட்சி தொண்டர்களுக்கும் இது ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்குதோ ஒழிய அப்படியே விரிசல் விழுந்துச்சு உடஞ்சு போன கண்ணாடி ஒட்டாது அப்படிங்கிற அளவுக்கு இல்ல. அது காலப்போக்கில் 2 தலைவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் திரு அண்ணாமலை அவர்கள் காட்டக்கூடிய அந்த நெருக்கம், அவர்கிட்ட காட்டக்கூடிய அந்த அரசியல் நெருக்கம் இது அந்த மனக்காயங்களை உறுதியாக ஆற்றும்னு நான் நம்புறேன். ஓகே, நீங்க சொல்லுவது ஒரு பாயிண்ட சொன்னீங்க, திமுக கூட்டணி இவ்வளவு வலிமையா இருக்கக்கூடிய நிலைமையில அதை தாண்டி இந்த ஆட்சி அகற்றணும் அப்படின்னா இங்க ஒரு கூட்டணி தேவைப்படுகிறது, அதற்காக இது பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. இதே விஷயத்தை தான் ஒரு சில வாரங்கள் முன்னர் பார்த்தோம்னா திரு இபிஎஸ் அவர்களும் சொல்லியிருந்தார், ஓட்டு சிதறல் இல்லாமல் நாங்கள் ஒரு கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே விஷயத்தை திரு அண்ணாமலை அவர்களும் வரவேற்றிருந்தார். இப்போ இதை பொருத்தி பார்க்கும்போது அந்த கூட்டணியின் ஒற்றுமையின் காரணமாக நிர்பந்திக்கப்பட்டு 2 கட்சிகளும் கூட்டணிக்கு வருதுன்ற கேள்வி வருதுல. இதுல நிர்பந்தம் ஒண்ணு இல்லைங்க. அதாவது 2 கட்சிகளும் 2026 எலெக்ஷன்ஸ் 2026 வெற்றியின் ஒரே காரணத்திற்காக இணைய முயற்சிப்பது போல ஒரு பாயிண்ட் ஆஃப் புரியுது. அரசியல் பாலப்பாடம் தெரிந்தவர்களுக்கு கூட தெரியும், 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்திருந்தால் குறைந்தபட்சம் ஒரு 15 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சப்ப அன்றைய ஒரு துரதிர்ஷ்டமான சூழ்நிலை இந்த கூட்டணி உடைஞ்சு இருவரும் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா பாஜக தன்னுடைய அதாவது வளர்ந்திருக்காங்க. நான் மற்றவங்க மாதிரி பாஜக எங்க இருக்குது நோட்டாவுக்கு கீழே கட்சி அப்படின்னு இல்ல, முழு பொய்ய நான் பேச மாட்டேன். பாஜக வளர்ந்து இருக்கிறது, அவங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க 11% கடந்த முறை ஓட்டு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா பிரபலமான பிரமுகர்கள் தாமரை சின்னத்தில் நினைவு கழிச்சு பாத்தீங்கன்னா பாஜகவுடைய ஓட்டு ஒரு 8% அவங்க வாங்கியிருக்காங்கிறது அது மோடிக்காக விழுந்த ஓட்டு. பாஜகவில் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு 20 ஆண்டுகள் நான் பயணித்தவன் அப்படிங்கிற அடிப்படையில சொல்றேன், இன்னும் தமிழகம் முழுக்க அவங்களுக்கு கட்டமைப்பு இல்லை. அதாவது அண்ணாமலை அதை ஒரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காரு, ஒரு பேசக்கூடிய பேசும் பொருளா பாஜகவை தமிழகத்துல மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறதுல நான் மாறுபடல. அதே சமயத்துல இன்னும் அந்த கட்சிக்கு அதிமுக விரும்புறமோ விரும்பலையோ திமுகவுக்கு இருக்கிற அந்த கட்டமைப்புங்கிறது அதுல ஒரு 30% கூட இந்த பாஜக தொடல அப்படிங்கிற யதார்த்த நிதர்சனத்தை அவர்களும் புரிந்திருக்கிறார்கள். தனித்து நின்னோம்னா திமுக உட்காந்துக்கிட்டு ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற அந்த பாலப்பாடத்தையும்
சூடும் பட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப இது நிச்சயமா வந்து தமிழகத்தின் நலன் கருதி ஏற்படக்கூடிய ஒரு கட்டாய கூட்டணி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நான் திரும்ப சொல்றேன், கூட்டணி ஏற்படுமா எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த மட்டும் ஏற்பட்டால் நல்லது. அந்த கூட்டணி ஏற்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல நான் நம்பும் கடவுளை பிரார்த்திக்கிறேன். நான் உங்ககிட்ட கேட்குற ஃபைனல் கொஸ்டின், நம்ம பார்க்குறோம் பொதுவாக பொலிட்டிக்கல் அப்சர்வர் சொல்றது பாஜக வந்து ரொம்ப தீவிரமா இருக்கு, அதிமுக கூட்டணி வேணும்னு. அதிமுகவில் பல தலைவர்கள் வந்து பாஜக கூட்டணி வேணும்ட்டு ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே இது, ரெண்டு பேரும் காம்ப்ளிமெண்ட்ரியா இருக்காங்க. இவங்க இருந்தா இவங்க வெற்றி பெற முடியும், இவங்க இருந்தா இவங்க வெற்றி பெற முடியும்னு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னு ரெண்டு முக்கியமான தரப்பிலும் முக்கியமான தலைவர்கள் இந்த ஸ்டாண்ட் இருப்பதா சொல்றாங்க. குறிப்பா இன்னொன்னு சொல்றாங்கன்னா, பிஜேபி அடுத்தடுத்து இண்டி கூட்டணி ஆட்சிகளை ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்ல அகற்றிட்டு வரக்கூடிய நிலைமையில தமிழ்நாட்டிலையும் என்டிஏ ஆட்சின்னு வரணும்ட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. அதற்காக அவங்க வந்து அதிமுக இருக்கக்கூடிய அந்த என்டிஏ ஆட்சி வரணும், அதுதான் பாசிபிள் அப்படின்ட்டு இங்கேயும் வந்து அதிமுக உள்ள கொண்டு வர நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க. இதற்கு திமுகவை அகற்றணும் அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி போல சொல்றாங்க. திமுகவை அகற்ற சக்கர வியூகம் வகுக்கிறதுலாம் நம்ம வந்து சில தகவல் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது போன்ற வார்த்தை ஜாலங்கள் மூலம் வர்ணிக்கப்படக்கூடிய அந்த சக்கர வியூகம் உண்மையிலுமே வியூகம் வகுக்கப்படுகிறது அப்படி ஒண்ணு? அதுவும் நான் இதுக்குதான் ஆரம்பத்திலேயே உங்கள்கிட்ட குறிப்பிட்டு சொன்னேன். இந்த கூட்டணி ஏற்பட வேண்டும், இதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும்னு நினைக்கக்கூடிய ட்ரெடிஷனல் காலகாலமா இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் யாரும் இங்க என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அதனாலதான் சொன்னேன், திரு அண்ணாமலை அவர்கள் இப்ப அவர் எப்படி ஒரு விரதத்தை கடைபிடிக்கிறாரோ அதே மாதிரி இருந்தால் அது நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. ஏன்னா அதிமுக வந்து தமிழகத்தை பல வருடங்கள் ஆண்ட கட்சி, 30 ஆண்டுக்கு மேல ஆண்ட கட்சி. அதோடைய வாக்கு சதவீதம் நீங்க என்னதான் யானப்படுத்திருந்தாலும் குதிரை மட்டம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு 23% வச்சிருக்குது. கடந்த 2024 தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுக தனித்து பெற்ற வாக்குகள்ங்கிறது ஒரு 26, 27. அதிமுகவுக்கும் அதுக்கும் உள்ள வாக்கு சதவீதம் 2 பேர்த்துக்கு குறைஞ்சிருக்கு, அது வேற விஷயம். 2 மாநில கட்சிகளுக்கும் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருந்தாலும் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய அதிமுக, நான் என்ன சொல்றேங்க, வளர்ற குழந்தை இன்னும் வீட்டை தாண்டி வெளியே தெரியாது. அண்ணாமலை அரசியலில் போக வேண்டிய தூரம் இன்னும் மைல்ஸ் டு கோ. உங்க தலைவர் பாண்டே வச்சிருப்பாரு, அந்த மாதிரி மைல்ஸ் டு கோ இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி பத்தி நான் அடிக்கடி எல்லா தொலைக்காட்சிகளையும் சொல்லுவேன். நீங்க வெயில்ல நின்னு பாத்தீங்கன்னா தான் குழு ஏசி ரிமோட அருமை தெரியும் அப்படிங்கிற மாதிரி 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் என்ற பெயரில் திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேணுமா அப்படிங்கிறது தான் 2026 தமிழக மக்கள் முன்னாடி இருக்கிற ஒற்றை கேள்வி. அன்னைக்கு ஒற்றை விரலால் ஓங்கி அடிச்சு நிச்சயமா பதில் சொல்லுவாங்க. சோ தமிழகத்துல கூட்டணி அப்படிங்கிறது பலம் பொருந்தி அதிமுக தலைமையில் இந்தியாவை ஆளக்கூடிய பாஜக அது 2வது இடத்தில், மற்ற கட்சிகள் அவர்களுடைய உயரத்துக்கு ஏற்றவாறு. நான் இன்னொன்னும் கூடுதலா எனக்கு அறிந்த தகவலை சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தேசிய அதிபரும் இந்த கூட்டணியை நோக்கி வரலாம் அப்படின்னு சில நம்பகமான தகவல்கள் எனக்கு கிடைக்குது. அப்படி அமைஞ்சால் அங்க வந்து ஆப்கி பார் தோசோ கி பார் அப்படின்னு, ஏன்னா நாங்க ஹிந்தி தெரியும் வாடா அந்த குரூப், ஆப்கி பார் தோசோ கி பார் அப்படிங்கிறாரு பாருங்களா, அந்த 200 அதிமுகவுக்கு வெற்றியா கிடைக்கும். திரும்ப நான் அன்பான பாஜக நலம் விரும்பிகள், பாஜக தொண்டர்கிட்ட கேட்டுக்கிறது, தமிழகத்தில் இந்த கூட்டணியை வழிநடத்தக்கூடியது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக. அதில் இந்தியாவை ஆளக்கூடிய பாஜகங்கிறது அதற்கு அடுத்த இடத்தில் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையை வச்சுக்கிட்டு கடந்த காலங்களில் பேசின தேவையற்ற அந்த வீண் சச்சரவுகளை தவிர்த்து ஒரு புள்ளியில் செயல்பட்டால் இந்த கொடூர ஆட்சி வீட்டுக்கு போகும் தூரம் வெகு தூரத்தில் இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 9 அமாவாசைகள் தான் அதற்காக இருக்குது. ரொம்ப நன்றி. ஒரு ஸ்கூப்பிங் கொடுக்குறீங்க. திரு சீமான் தலைமையிலான நாம் தமிழரும் உள்ளே வரலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கோணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி சார். திறனமிருந்து பல முக்கியமான விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியதுக்காக மிக்க நன்றி. நன்றி சாணக்கியா, நன்றி அருண்.